கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மறுபடியுமாக உங்கள் மத்தியில் வந்து விசுவாசமும் தெய்வீக சுகமும் என்ற வேதத்தின் ஆராய்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து விசுவாசத்தினாலே வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வியாதி உள்ளவர்களை சுகமாக்குவீர்களாக என்று வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். தேவனுடைய திட்டம், தேவனுடைய விருப்பம், சித்தம் எல்லாமே நாம் ஒவ்வொருவரும் வியாதி இல்லாத ஒரு பரிபூரண வாழ்க்கையை வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, வியாதி உள்ளவர்களை குணமாக்க வேண்டும். அநேக நேரங்களில் நம்ம நினைத்துக் கொள்ளுகிறோம், குணமாக்குவது என்பது போதகர்கள் அல்லது முழு நேர ஊழியர்களின் வேலை என்று நினைக்கிறோம். ஆனா வேதம் சொல்லும் சத்தியம் விசுவாசிக்கிறவர்கள் என்று சொல்லுகிறார். யோவான் 14:12 அதை சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்த கிரியைகளையும் செய்வார்கள், அதற்கு மேலான வேலும். அங்கு போதகர்கள் என்றும் சொல்லவில்லை, ஊழியக்காரர் என்றும் சொல்லவில்லை. அதே மாதிரி மார்க் 16, 17, 18 வசனங்களிலும் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம். விசுவாசி என்பதற்கு அடையாளமே வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று சொன்னார். நான் ஏன் இதை சொல்ல வருகிறேன்? சுகமாய் வாழ்வது, சுகமில்லாதவர்களுக்கு சுகத்தை அளிப்பது தேவனுடைய பரிபூரண சித்தம். தேவனுடைய பரிபூரண சித்த எல்லாவற்றிலும் நாம் வளர்ந்து பூரண நிச்சயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்ற ஜெபத்தை குறித்து கடந்த வாரங்களில் நாம் பார்த்தோம். தேவனுடைய பரிபூரண சித்தம், அதில் நமக்கு முழு நிச்சயம் இருக்க வேண்டும். ஆகவேதான் இந்த தேவ சித்தத்தின் முழு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிப்பது மாத்திரம் அல்ல, இந்த தேவ சித்தத்தின் பரிபூரண நிச்சயத்தில் இருக்கும் பொழுதுதான் அந்த வாழ்க்கை வாழ முடியும். அதுதான் விசுவாச வாழ்க்கை, கிறிஸ்துவின் வாழ்க்கை அல்லது ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பூரண நிச்சயம் வருவதற்குத்தான் வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தை சாட்சி ஆகமம் என்று வேதம் சொல்கிறது. அதாவது தேவன் சாட்சி கொடுக்கிறார். விசுவாசிக்கலால் நடக்கும் அடையாளம். விசுவாசி என்பதற்கு அடையாளம் அவன் வியாதி உள்ளவனை குணமாக்குவார். போதகர் மாத்திரம் அல்ல, ஊழியக்காரன் மாத்திரம் அல்ல, மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு விசுவாசியும். அங்க மார்க் 16:16 சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் சொல்லிட்டு உடனே தான் சொல்றாரு, என்ன விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம் என்று. அப்ப பாருங்க, நேற்றுதான் மறுபடியும் பிறந்திருந்தாலும் சரி, அந்த விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் சுகமாக்கும் ஊழியத்தை செய்யும் ஒரு பாக்கியத்தை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பரம் ஏறுவதற்கு முன்பாக கடைசியாக யோவான் 13-17 வரைக்கும் சரியா நிறைய சத்தியங்களை தெளிவாக ஆழமான சத்தியங்களை போதிக்கும் பொழுது அங்க 14ஆம் அதிகாரத்துல ரொம்ப தெளிவாய் அவர் சொல்லுகிறார், நான் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்த கிரியைகளையும் செய்வார்கள், அதற்கு மேலானவைகளையும் செய்வார்கள் என்று சொல்லுகிறார். எதற்கு நான் சொல்ல வருகிறேன்? தேவனுடைய சித்தம் நாம் ஒவ்வொருவரும் குணமாக்கும் சுகமாக்கும் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பது. அப்போ நாம் வியாதியோடு வாழ முடியுமா? நாம் வியாதியோடு வாழ முடியாது. ஏன்? நாம் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம், அவர் தங்கும் ஆலயமாய் இருக்கிறோம், அவர் தங்கும் உறைவிடமாய் இருக்கிறோம், அவருடைய மகிமையின் தாங்கும் பாத்திரமாக இருக்கிறோம். We are his glory container. வேதம் சொல்லுகிறது மகிமை படுத்தியும் இருக்கிறார் அப்படின்னு. தேவனாக்கியும் இருக்கிறார் என்ற அர்த்தம் தான் மகிமை. மகிமை அவருக்குரியதுதான். ஆகவே நம்மை மகிமை படுத்தியும் இருக்கிறார். மகிமை படுத்தின பின்பு அங்கு வியாதி இருக்க ஏதாவது ஒரு காரணம் இருக்க முடியுமா? வியாதி எந்த விதத்திலும் நம்முடைய சரீரத்தில் இருக்க
உரிமை இல்லை. அவருடைய உரிமை எல்லாம் சிலுவையிலே முற்றிலும் உறிந்து கொள்ளப்பட்டது. அந்த சிலுவையின் பரிகாரத்தினாலே ஒரே முறை எக்காலத்துக்காகவும் அவர் செய்து முடித்த பரிகார பலியினாலே என்றென்றுமாய் நம்மை பூரணப்படுத்தி மகிமைப்படுத்தி விட்டார். மகிமைப்படுத்தி விட்டார் என்றால் மகிமை இல்லாத வியாதி அங்க இருக்க முடியுமா? நான் போன வாரம் கூட சொன்னேன், சில புத்தி இல்லாத கிறிஸ்தவர்கள் வியாதியிலே மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லுவார்கள். ஐயா, மகிமைக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்றால் அந்த தேவ சாயலுக்குள்ளே, நான் சொன்னல glorified is godified நான், அது இங்கிலீஷ் சரியில்லை, ஆனாலும் என்ன சொல்றேன், நாம் தேவனாகி விட்டோம், அந்த இடத்துக்கு வருகிறோம். ஏன் அதை சொல்ல வருகிறேன்? அவருடைய எல்லா பரிபூரணத்தாலும், எல்லா பரிபூரணமும் சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் வாசமா இருக்கிறது. அவருக்குள் நாம் இருக்கிற ஒரே காரணம் சகல சுகத்தின் பரிபூர்ணத்தால் நாம் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இது கிறிஸ்துவின் சரீரம். நம் ஆவியினால் மாத்திரமல்ல, சரீரத்தினாலும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். வியாதியோடு வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்த முடியாது, குறைவோடு வாழ்ந்து மகிமைப்படுத்த முடியாது, தோல்வியோடு வாழ்ந்து மகிமைப்படுத்த முடியாது. தேவன் எவ்வாறு இருக்கிறாரோ அவ்வாறே நாம் இருக்கிறபடினால் அந்த மகிமையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஆனா இவை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது ஜனங்கள் ஓரளவு நான் தேவ சுகத்தில் வாழ்வது தேவ சித்தம் என்பதை ஒத்துக்கொள்ளுகிறார்கள். ஆனா பெரும்பாலானவர்கள் அவ்வாறு ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே ஏன் அந்த வெளிப்பாடு நமக்கு வரும் பொழுது நம்முடைய விசுவாசம் ஓங்கி காணப்படும். தேவ சித்தத்தை குறித்த வெளிப்பாடு இல்லாதபடினால அநேக மனதிலே அரண்கள் காணப்படுகிறது. அவை நாம் சுகத்தை பெறாதபடி தடை பண்ணுகிறது. நான் பல அரண்களை உங்கள் மத்தியிலே நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அதாவது வியாதியினாலே தேவன் மகிமைப்படுகிறார், சுத்த பொய், அதை எடுத்து தூக்கி குப்பையில போடணும். நம் மனதை மாற்ற வேண்டும். சுகமாய் வாழ்வதினால் தேவன் மகிமைப்படுகிறார் என்ற மனநிலைக்கு எப்பொழுதும் வர வேண்டும். வியாதி இட்ஸ் a blessing and disguise-ன்னுவாங்க. அது blessing அல்ல, அது curse, சாபம் என்று வேதம் தெளிவாக உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் கூறியிருக்கிறது. அந்த சாபத்தில் இருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு ஆசீர்வாதமான சுகத்திற்கு கொண்டு வந்து விட்டார் என்று கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது. ஆகவே அந்த தவறான மனதின் அரணையும் எடுத்து போட்டு சுகம் என்பதுதான் என் வாழ்க்கையின் ஆசீர்வாதம், சகலவித ஆசீர்வாதங்களினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அவருக்கு நன்றி என்று பவுல் எபேசியர் 1:3 சொல்லும் பொழுது அது சுகத்தையும் சேர்த்து தான் சொல்லுகிறார். ஆல் பிளெஸிங்ஸ். அப்போ பாருங்க, இது ஆசீர்வாதம் என்பது சுகத்தில் வாழ்வதுதான். தவறான எண்ணங்களை எடுக்க வேண்டும். எனக்கு அவர் வியாதியின் மூலம் பாடம் கற்று தருகிறார். அடுத்த தவறான நமது மனதிலே காணப்படும் அரண், வியாதியின் மூலம் ஒருபோதும் தேவன் வியாதியின் மூலம் நமக்கு கற்றுத் தருபவர் அல்ல. அவருடைய வசனத்தினால் நம்மை பரிசுத்தமாக்குகிறார், நம்மை சுகமாக்குகிறார், நமக்கு கற்றுத் தருகிறார். அவருடைய வசனமே சத்தியம், அதுதான் நம்மை பரிசுத்தமாக்கும். வியாதியினால் நம்மை பரிசுத்தமாக்குபவரும் அல்ல, நமக்கு கற்றுத் தருபவரும் அல்ல. நம்முடைய தவறுதலினால அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் அந்த தவறுதல் தேவன் நமக்கு தருதல், நாம் தவறுவது, இந்த வியாதியோடு இருப்பதும் நாம் தவறுவது. நாம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற, உண்டாக்கின, சம்பாதித்து ஆயத்தம் பண்ணி கொடுத்த இலவசமான ஈவாகிய அந்த சுகத்தை தவற விடுகிறோம். ஏன்? தேவன் சொன்னதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவருடைய வார்த்தையை சாதாரணமாக எடுத்துக்கொண்டோம்.
அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினால் சுகம் எப்படி பெற முடியும்? ஏன்? அவர் வார்த்தையை அனுப்பித்தானே சுகத்தை தருகிறார். அந்த வார்த்தையை தவற விட்டவர்கள், அதுதான் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தெளிவாய் சொல்லுகிறார். தங்கள் இருதயத்தில் இருந்து அதை தவற விட்டால் அது நமக்கு சுகத்தை தராது. ஆகவே ஜாக்கிரதையோடு இருதயத்தில் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிவிட்டுதான் எபிரேயர் 4:1 எபிரேயர் 4:11 சொல்றாரு, ஒருவர் கூட இந்த மாபெரும் பாக்கியம் வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களை சுகப்படுத்துகிற ஊழியம் செய்வதை விட்டு விடாதபடிக்கு, தவறி விடாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இது நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுக்கப்பட்டது. ஒரே பலியினாலே நம்முடைய பாவங்களை மன்னித்தது போல வியாதியையும் நீக்கி சுகமாக்கினார். வேறு காரணமே இல்லை. அநேக நேரங்களில் ஜனங்க நினைக்கிறாங்க, ஒருவேளை நான் தகுதி இல்லை போல. ஐயா, இங்க தகுதிக்கு இடமே இல்லை. தகுதிக்கு இடமே இல்லை. நீங்க சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா, வந்த அனைவரையும் அவர் சுகமாக்கினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதனுடைய தகுதியை பார்த்து தேவன் குணமாக்குபவர் அல்ல. ஏன்? அவர் சிலுவை செய்த கிரியையினாலே தான் நாம் சுகத்தை பெறுகிறோம். அது நமக்கு இலவசம் என்று வேதம் சொல்லுகிறது. அது தேவனுடைய தயவு. தேவனுடைய தயவு என்று சொல்லும் பொழுது தகுதி இல்லாதவனுக்கு தேவன் அருளும் இலவசம் அல்லது ஈவு. அப்போ தகுதியை பார்த்து சுகம் பெறுவதோ சுகமாக்கும் ஊழியத்தை செய்வதோ அல்ல. ஆனா அநேகர் மனதில் இன்னைக்கு இருக்கிறது, ஏன் சபையில் அவ்வாறு போதிக்கப்பட்டபடியினால் நான் சுகத்தை பெற என்ன செய்ய வேண்டும், நான் அற்புதத்தை பெற என்ன செய்ய வேண்டும், என் வாழ்க்கையிலே வெற்றியை பெற என்ன செய்ய வேண்டும், பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3 அப்படின்ற பிரசங்கத்தை கேட்டு நான் என்ன செய்ய வேண்டும், நான் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்ற தவறான கண்ணோட்டத்தோடு பர்செப்ஷனோடு இருக்கிறபடினால் அது அவர்கள் மனதிலே மற்றொரு மாபெரும் அரணாக இருக்கிறது. அந்த அரணை எடுத்து போட வேண்டும். நான் செய்கிற எந்த காரியத்தினாலும் அல்ல, நான் செய்யாத எந்த காரியத்தினாலும் அல்ல, அந்த ஒரே பரிகார பலியினாலே இயேசு சிலுவையில் பாவமானது போல வியாதியாகி நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்து அவருடைய சுகத்தை நமக்கு கொடுத்தார். அவருடைய தழும்புகளால் காயங்களால் குணமான வேறு காரணமே இல்லை. இது எல்லாமே அவர் செய்தது. அவர் சிலுவையில் வியாதியை ஏற்றுக்கொண்டு என்னை சுகமாக்கினது. அவர் சாபமாகி சுகமாகிய ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தது. அந்த வியாதியிலிருந்து என்னை நீங்களாக்கி மீட்டது. எல்லாமே அவர் செய்தது. இங்கு நான் செய்ய வேண்டும் என்று ஒன்றுமே இல்லை. ஆனா சபையில் போதிக்கப்படுகிற பாரம்பரியத்தினால் நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்ய வேண்டும், அந்த போதனைகள் கொடுக்கப்பட்டபடியினால் நான் உபவாசம் பண்ண வேண்டும், நான் ஜெபம் பண்ண வேண்டும், இன்னும் நிறைய சொல்லுவாங்க. அப்படித்தானே? உன்னை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும், நீ இன்னும் தகுதி இல்லை, இன்னும் சில காரியங்களில் உன்னை நீ சரிப்படுத்த வேண்டும், அது வரைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்ற உணர்வை கொடுத்து விட்டால் விசுவாசம் செயல்படாது. நான் தகுதி இல்லை, எனக்கு சுகம் பெறாமல் இவ்வளவு நாள் தள்ளி போவது, இந்த அற்புதம் நடைபெறாமல் இருப்பதற்கு காரணம் நான் தகுதி இல்லை என்ற மனப்பான்மை வரும் பொழுது அங்கு விசுவாசம் செயல்படாது. நான் சொன்னேன் போன வாரம், தேவ சித்தத்தை அறியவில்லை என்றால் விசுவாசம் செயல்படாது. இன்று நான் சொல்லுகிறேன், நம்முடைய தகுதி நம்மால் உண்டானதல்ல. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பவுலடிகளார் சொல்றாரு, எங்களுடைய தகுதி எங்களால் உண்டானதல்ல, அவரே எங்கள் தகுதியானார் என்று சொல்லுகிறார்.
அதுதான் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவரே நமது தகுதியானார், மீட்பானார், ரட்சிப்பானார், நம்முடைய சுகமானார், எல்லாமே அவர் ஆனார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய தகுதி சுகத்தை பெறுவதோ சுகமாக்கும் ஊழியத்தை செய்வதோ நம்மை சார்ந்ததே அல்ல. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் கூட நான் சுகத்தை பெற முடியலன்னு சொல்ல முடியும். அது என் தகுதியா இருந்தா நான் எதையாவது செய்து பெறணும். அப்படி ஒண்ணுமே இல்லையே. எல்லாமே அவர்தான் என் தகுதி. அப்போ அது இலவசம். சிம்பிளா சின்ன குழந்தை மாதிரி தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு எடுத்துக்கொள்வதுதான் நம்முடைய வேலை. ரெண்டுமே நான் சொல்றேன். சுகத்தை பெறுவதும் சுகமாக்கும் ஊழியத்தை செய்வதும். இது ரெண்டுமே தேவன் நம்மில் எதிர்பார்ப்பது. அதற்குத்தான் அவர் என்ன சொல்றாரு, அந்த எபேசியர் 2:10 சொல்லும் பொழுது, அவருடைய கரத்தின் கிரியையா இருக்கிறோம். எதற்கு? நன்மையான நல்ல காரியங்கள் இயேசு சுற்றி திரிந்து செய்தது சுகமாக்கினது. அவைகளை செய்யும்படி முன்னதாக அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அதுதான் சொல்றாரு இங்க எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல. அந்த இளைப்பாறுதல், அந்த நமக்கு ஆயத்தம் பண்ணின இலவசத்தை இலவசமாக நன்றி சொல்லி எடுத்துக்கொண்டு அனுபவியாதபடி ஒருவன் கூட காணப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். தேவனுடைய சித்தம் நாம் சுகமாய் வாழ்வதற்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணிவிட்டார். இந்த புது சிருஷ்டியாகிய நம்மை எப்படி உருவாக்கிய ஆயத்தம் பண்ணி இருக்காரா? சுகமாக்கும் ஊழியத்தை செய்பவர்களாக அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அது நம்முடைய ஆயத்தம் அல்ல. சிறு பிள்ளை போன்ற விசுவாசம் மாத்திரம் போதும் நாம் வியாதியஸ்தர்களை சுகமாக்கும் ஊழியத்தை செய்ய முடியும். வியாதி இல்லாத வாழ்க்கை ஏன் இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், சிலுவையின் பரிகாரம். அதனாலதான் பவுலடிகளார் என்ன சொல்றார் பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தை எடுங்க. அநேக தடவை உங்களுக்கு பேசியிருக்க, ஆனாலும் இப்பொழுது திரும்பவும் அதை தேவன் எனக்கு ஞாபகப்படுத்துகிறபடினால் அதை திரும்பவும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. 1ஆம் வசனத்துல அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். புத்தி இல்லாத கலாத்தியரே என்று ஆரம்பிக்கிறார். ஏன்? ஒரு காமன் சென்ஸ் கூட உங்களுக்கு இல்லையா? நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? சுவிசேஷத்தை கேட்டீங்க, ஏதாவது நீங்க செய்தீங்களா? நீங்க செஞ்சது ஒண்ணுமே இல்லைங்க. நற்செய்தி கூட்டத்தில் பங்கு பெற்றீர்கள், நற்செய்தியை கேட்டீர்கள், இருதயத்தில் விசுவாசம் வந்தது, உங்களை அந்த நற்செய்திக்கு ஒப்பு கொடுத்தீங்க, விசுவாச கீழ்ப்படுதலுக்கு ஒப்பு கொடுத்தீங்க, அவ்வளவுதான் செய்தீங்க. ஆனா இப்போ தவறான உபதேசம் வந்து ஒவ்வொரு வெற்றியோடு வாழ்வதற்கு 1 2 3 4 அப்படிதானே, சுகத்தோடு வாழ்வதற்கு 1 2 3 4 அப்படின்னு பலவித கிரியைகளின் போதனையை கேட்டு நீங்க பின்வாங்கி போனவள் என்பதற்காக அங்க அவர்களை முட்டாள்கள் என்று சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்ற பாருங்க. உங்களை மயக்கினவன் யார்? சிலுவையில் அறையப்பட்டவராக அப்படின்னா சிலுவையின் பரிகாரத்தை இருதயத்தில் படமாக பெற்றீர்களே. நீங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு தேவ ஜீவனை பெற்று பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்ட உறுதி நிச்சயம் காணாமல், ஐம்புலன் அறிவினால் காணாமல் தேவனுடைய நற்செய்தியை மாத்திரம் சார்ந்து சிறுபிள்ளை போல ஏற்றுக்கொண்டு தேவனோடு இணைக்கப்பட்டீர்களே, அதை மறந்துட்டீங்களான்னு தான் கேட்கிறாரு. அதை சொல்லிட்டு தான் கேட்கிறாரு. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், எதனாலே நீங்கள் மறுபடியும் பிறந்து தேவ ஆவியானவரோடு இணைக்கப்பட்டீர்கள்? அதுதான் அடுத்த வசனத்துல சொல்றாரு. அது விசுவாச கேள்வியினாலா அல்லது நியாய பிரமாண, அதாவது doing 1 2 3 4 5 6 அதானே doing is நியாய பிரமாணம். நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. எதனால? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்மையும் பார்த்து ஆவியானவர் அதுதான் சொல்றாரு. நீங்க சுகத்தை பெறாம இருக்கீங்கன்னா
நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. Just rehearse it. How you are born again. எவ்வாறு தேவனோடு இணைக்கப்பட்டீர்கள், கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டீர்கள், தேவனுடைய பிள்ளைகளானீர்கள், தேவனுடைய குடும்பமானீர்கள். அத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எப்படி உங்க பேரு பரலோகத்தில் எழுதப்பட்டது? நீங்க ஏதாவது செய்த கிரியையினாலா? அங்க எபேசியர் 2:8 சொல்றாரு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல. அப்படின்னு உங்க கிரியை அங்க ஒன்று கூட இல்ல, ஒன்று கூட இல்ல. அந்த விசுவாசமும் தேவனுடைய இலவசம் ஈவு என்று சொல்லுகிறார். அப்போ மறுபிறப்பிலே நாம் பெற்றது இலவசமாய் பெற்ற விசுவாசம். அப்போ இன்னைக்கு எதையாவது பெற வேண்டும் என்றால் நம்ம இன்னொரு ஸ்ட்ராங் ஹோல்ட் மனநிலை இருக்கு. என்ன மனநிலை? நம் மனதிலே இருக்கிற மற்றொரு அரண் என்னுடைய விசுவாசத்தினாலதான். தவறான உபதேசம். உங்களுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசத்தினால ஒன்றையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரே ஒரு விசுவாசம், தேவனது விசுவாசம். தேவனது விசுவாசம் காணாதவைகளை காண்கிற விசுவாசம். கண்டவைகளை விசுவாசிக்கிறது மனித விசுவாசம். தோமாவின் விசுவாசத்துல என்ன சொல்றாரு? தோமாவே, நீ கண்ட பிறகுதான் விசுவாசிக்கிறேன் சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க 20ஆம் அதிகாரம் யோவான் 20:27 என்ன சொல்றாரு? அவிசுவாசம் என்று அதை சொல்லுகிறார். தேவ பார்வையில் ஒரு சுகத்தை பெற்ற பின்பு நான் சுகத்தை பெற்றேன், என் பிரச்சனையில் இருந்து விடுதலை பெற்ற பின்பு விடுதலை பெற்றேன், தோல்வியில் இருந்து வெற்றியை பெற்ற பின்பு அதை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிப்பது அவிசுவாசம். தோமாவை பார்த்து அப்படிதான் சொல்றாரு. நீங்க யோவான் 20:27 எடுத்து பாருங்க. அவன் 25 சொல்றான், என் கைய போட்டு பார்த்தாதான் நான் நம்புவேன் விசுவாசிப்பேன்றான். ஆண்டவர் நேரா வந்து அவனை பார்க்கும் போது அங்க என் ஆண்டவரே, 26ஆம் வசனம் பாருங்க, என் தேவனே என் ஆண்டவரேன்றான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவிசுவாசம் இல்லாதவனாய் அவிசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறாய், விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாய். அப்போ அவன் பார்த்த பிறகு விசுவாசிக்கிறான். அப்ப சொல்ற, நீ பார்த்த பிறகு விசுவாசிக்கிறல்ல, ஆண்டவரே தேவனே அப்படின்றல்ல, அது அவிசுவாசம் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் அங்க 29 சொல்றாரு, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். அது தேவனுடைய விசுவாசம். மனித விசுவாசம் எப்பொழுதுமே தான் எதை காண்கிறானோ அதை விசுவாசிப்பான். அவனுடைய கான்செப்ட் எல்லாம் சீயிங் இஸ் பிலீவிங். எஸ், நமக்கும் சீயிங் பிலீவிங் தான். ஆனா we see it in the invisible realm. காணாதவைகளை காண்பதுதான் விசுவாசம். அவங்க காண்கிறவர்களை காண்பது விசுவாசம் என்று சொல்லுகிறார்கள். தேவனது விசுவாசம் காணாதவைகளை தேவன் சொல்லுகிறபடியினால், தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோமே, அதுதான் விசுவாசம். தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறது தான் விசுவாசம் என்று வேதனம் சொல்லுகிறது. ஏன் காணாதவைகள்? தேவனுக்கு காணாதவைகள் அல்ல. உங்களுக்கும் எனக்கும் ஐம்புலன் அறிவினால ஆவி மண்டலத்தில் தேவன் நமக்கு கொடுத்தவைகளை, ஆயத்தம் பண்ணி தந்தவைகளை காண முடியவில்லை. நம்முடைய புது சிருஷ்டி, புது மனிதன், உள்ளான மனிதன், இயேசுவோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டவன், அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறவன், அவருடைய மகிமையால் நிரப்பப்பட்டவன், அவருடைய வல்லமையால் நிரப்பப்பட்டவன், அவருக்குரிய எல்லாவற்றாலும் நிரப்பப்பட்ட தேவ ஜீவனை பெற்றவன் எப்படி இருக்கிறான்? அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவனால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை ஐம்புலன் அறிவினால் அறிய முடியாது. ஜென்மஸ்பாவம் மனுஷன் அறியான்னா ஐம்புலன் அறிவினால் அதை அறிய முடியாது. ஆவியாகிய வேதவசன கண்ணாடியிலே ஆவியானவர் கொடுக்கிற வெளிப்பாட்டினால் தான் பார்க்க முடியும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்படி பார்ப்பதை தான் விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த விசுவாசத்தை குறித்த வெளிப்பாடு இல்லாதபடினாலே மனதிலே ஒரு அரண் காணப்படுகிறது. என்ன?
ஏன் விசுவாசம்? நான் விசுவாசித்தா மட்டும் போதும் பிரதர், என்னால அதுதான் முடியல. நீங்க நல்லா விசுவாசிக்கிறீங்க பிரதர்னாரு. ஐயா, எல்லாருக்கும் தேவன் மறுபிறப்பில தேவனுடைய விசுவாசத்தையே கொடுத்தாரு. அதனாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அதை தெளிவாய் சொல்லுகிறாரு. அந்த விசுவாசம் ஆவியானவர் நமக்கு கொடுக்கலன்னா நம்ம ஒருத்தர் கூட அவர் ஆண்டவர்னு அறிக்கை பண்ணி ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாதுன்னு அங்க 1 கொரிந்தியர் 12:3 சொல்வதை பார்க்கலாம். இங்க என்ன சொல்றாரு பாருங்க. இப்படி வரிசையா அவர் சொல்லிட்டே வருகிறாரு. எல்லா இதுல அவர் கேட்கறது என்ன? விசுவாச கேள்வியினாலா, நியாய பிரமாணத்தின் கிரியையினாலா? அடுத்து 5ல என்ன சொல்றாரு? 5ஆம் வசனம், ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள், இல்ல நான் அதுக்கு முன்னால நான் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிட்டு இருக்கேன். சாரி, 5ஆம் வசனத்துக்கு வாங்க. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள் அற்புதங்களை நடக்கிறவர். எப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புத தேவன் அற்புதங்களை செய்கிறார் என்பதை, எப்படி சுகமாக்குகிறார் என்பதை இந்த 5ஆம் வசனத்திலே தெளிவாக சொல்லுகிறார். நீங்க செய்கிற எந்த கிரியையும் அல்லவே அல்ல. அததான் 5ஆம் வசனம் சொல்றார் பாருங்க. அதை அதாவது உங்களுடைய கிரியைகளினால் அல்ல, விசுவாச கேள்வியினாலேயே செய்கிறார் என்ற சொல்லல. கேள்விய போட்டுட்டு அடுத்த வசனத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது ஆபிரகாம் கிரியை செய்யவில்லை. ஆபிரகாம் செய்ததெல்லாம் தேவன் சொன்னதை அப்படியே விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 100 வயதிலே. சரித்திரம் ஏற்றுக்கொள்ளாது, சயின்ஸ் ஏற்றுக்கொள்ளாது, பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் 100 வயதிலே, சாரால் 90 வயசா இருக்கும் பொழுது, 99 வயசா இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அதாவது அது நடப்பதற்கு சாத்தியக்கூறு ஒன்றுமே இல்லை, நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தார். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை அதுக்கு முந்தின வசனம் 17ல என்ன சொல்றாரு? இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைக்கிற தேவனுக்கு முன்பாக அவனும் அவ்வாறு, அவனுக்கு ஒரு குழந்தை கூட இல்ல, ஜாதிகளின் தகப்பன் என்று அழைக்க ஆரம்பித்தான். இங்கு நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இல்லாதவைகளை இருக்கிறபடி அழைக்கிறபடினாலே அது உருவாவதல்ல. நீங்க விசுவாச அறிக்கை செய்வதனாலே, அவன் விசுவாச அறிக்கை செய்ததினாலே இல்ல, அது அந்த அறிக்கை அவன் விசுவாசத்துக்கு உதவினது. அததான் சொல்ல வரேன். என்ன விசுவாசமாக மாற்றினது? காணாததை காண்கிற விசுவாசமாக அவனுக்கு தந்தது. தேவன் சொன்ன வார்த்தையை சார்ந்து அது உண்மை என விசுவாசித்து, ஐம்புலன் அறிவில் இல்லாத போதும் தேவ வார்த்தையின் அறிவில் இருப்பதை அறிந்தவனாக அதை பேசி அவன் செயல்பட்டான் என்பதை பார்க்கிறோம். அதை சொல்லிட்டுதான் அடுத்தது சொல்றாரு, நம்புகிறதுக்கு சான்ஸே இல்ல, சாதகமான ஒன்று கூட இல்லை, ஆனா அதை விசுவாசித்தான். அவன் சரீரம் செத்து போனது, ஆனா என்ன பண்ணான்? அதை எண்ணவில்லை. எதை எண்ணிக்கொண்டிருந்தான்? தேவனுடைய வார்த்தையை எண்ணிக்கொண்டிருந்தான். இங்கு நான் தேவ விசுவாசத்தை பற்றி, இருதய விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன். தோமாவின் விசுவாசம் இந்த மூளை அறிவின் விசுவாசம், காண்கிறதினால், ஐம்புலன் அறிவினால் காண்கிறதினால் வருகிற, இயற்கை அறிவினால் வருகிற இயற்கை மனித விசுவாசம். இப்பொழுது நான் சொல்லிக் கொண்டிருக்கிற ஆபிரகாமுடைய விசுவாசம் அவன் கிரியினால் அல்ல, விசுவாசத்தினால் என்று சொல்லுகிறாரே. எந்த விசுவாசம்? அததான் சொல்ல வருகிறேன். உங்கள் விசுவாசம் மனுஷ விசுவாசம். அதை தூக்கி குப்பையில போடுங்க. அந்த எண்ணத்தை உங்க மனதுல இருந்து எடுத்துருங்க. இன்னைக்கு அநேக போதகர், நான் ஒரு சபையில இருந்த விசுவாச போதிக்கிற சபையில, அந்த போதகர் அடிக்கடி சொல்வார், என்ன உங்களுக்கு விசுவாசம் இல்லை பிரதர், அதனாலதான் உங்களுக்கு சுகமாகலன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடுவார்.
அப்படி சொல்லக்கூடாது பாஸ்ன்னு நானும் அவட்ட எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். ஏன் அதை சொல்ல வரேன்? விசுவாசம் இல்லாத ரட்சிக்கப்பட்டவன் ஒருவனும் உலகத்துல இல்ல. அப்படி அவனுக்கு விசுவாசம் இல்லைன்னா அவன் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. நாம் மறுபடியும் பிறந்த நாளிலே அவனவனுக்கு பகிர்ந்த விசுவாசம்னு ரோமர் 12:3 சொல்றாரு. அந்த விசுவாசம் கொடுக்கப்பட்டது. அந்த விசுவாசம் தான் ஆபிரகாம் விசுவாசம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க அறிய வேண்டியது, ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டவைகளை நாம் அறிக்கை செய்வதனாலே நாம் தான் அந்த விசுவாசத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். அதனால எதுவும் புதுசா நடக்க போறதில்லை. ஏற்கனவே இருக்கிறது தான். அதனால ஆண்டவர் எதுவும் செய்ய போறதில்லை. உங்க விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் எதுவும் செய்யல. ஏற்கனவே செய்து விட்டார். ஆவி மண்டலத்தில் இருக்கிறதை சரீர மண்டலத்துக்கு கொண்டு வர நாம் அதை விசுவாசித்து நன்றி சொல்லி எடுத்துக்கொள்வதற்கு தான் சொல்லிக் கொண்டிருக்கேன். இந்த விசுவாசம் மறுபிறப்பிலே நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப எப்படி விசுவாசித்தோம்? காணாமல் தான் விசுவாசித்தோம். தேவ வார்த்தை. அதுதான் ஆபிரகாமின் விசுவாசம். அப்போ பார்த்தா நம்முடைய பாவங்களை எல்லாம் எண்ணி பார்த்தோமானா அதை எண்ணவே முடியாது. அவைகளை அறிக்கை செய்து முடிக்கவே முடியாது. அவ்வளவு அது சுமக்க முடியாத மாபெரும் பாரம். அதெல்லாம் எப்படி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மூளை அறிவு ஏற்றுக்கொள்ளாது. அது பைத்தியமாக தோன்றும். அவர் பாவமானாரா, அதை நான் விசுவாசத்தினால என்னை நீதிமான் ஆக்கிட்டாராம் அப்படின்னா பைத்தியமா தோணும் ரீசனிங் மைண்ட். ஆனா ஐம்பொலன் அறிவு சொல்லும், அப்ப நீ ஒன்னும் பாவம் செய்றிய, அப்ப எப்படி பாவம் மன்னிக்கப்படுது? இது எல்லாமே ஐம்பொலன் அறிவுக்கும் மூளை அறிவுக்கும் பகுத்தறிவுக்கும் ரீசனிங் இன்டலெக்சுவல் மைண்டுக்கும் எதிரானது. ஆனா விசுவாசம் இருதயத்தை சார்ந்தது. இந்த வார்த்தையை கேட்பதினால், அததான் இங்க திரும்ப திரும்ப சொல்றாரு. முதல் 5 வசனங்கள்ல வார்த்தையை கேட்பதினால் வருகிற வெறும் விசுவாசம் சொல்லல. அப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறாரு. நீங்க சுகத்தை பெறணுமா, அற்புதத்தை பெறணுமா, அற்புத ஊழியம் செய்யணுமா, தேவையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை கேட்க வேண்டும், பார்க்க வேண்டும், நினைக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அது இருதய படமாக வேண்டும். சிலுவையில் அறையப்பட்டவராக தற்சொரூபமாக உங்களுக்கு என்ன சொல்ற பாருங்க, உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. அப்ப பாருங்க, அந்த படம் வந்தது. அந்த படம் தான் இப்பவும் தேவை. அவர் பாவமாகி என்னை நீதிமாக்கினாரே, அதே மாதிரி இப்பொழுது அவர் வியாதியை சுமந்து பட்ட காயங்களால் என்னை குணமாக்கின அந்த சிலுவையின் காட்சியை தான் பார்க்க சொல்லுகிறார். பரிகாரத்தை பார்க்க சொல்லுகிறார். பரிகாரத்தை பேச சொல்லுகிறார். பரிகாரத்தை கேட்பதினால் வருகிற விசுவாசத்தை சொல்லுகிறார். அப்போ அற்புதத்தை நடப்பிக்க நம்பர் 1, நம்பர் 2 நம்ம ஒன்றுமே இல்லைங்க. தேவையெல்லாம் அவர் செய்து முடித்தேன், உன்னை தகுதிப்படுத்தினேன், இலவசமாய் பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறாரே. அதற்கு ஆதாரமான சுவிசேஷம் சொல்லுகிறதின் ஆதாரமான அவர் ரத்தத்தினால் ஆகிய பலியை பார்க்க சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து எபேசியர் 1:7 என்ன சொல்றாரு? அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு, வெறும் பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, வியாதியில் இருந்து நமக்கு மீட்பு கொடுக்கப்பட்ட, சாபத்தில் இருந்து மீட்பு கொடுக்கப்பட்டது. அதற்கு கிரயமாக இயேசுவின் ரத்தம் செலுத்தப்பட்டது. அதேதான் கொலோசியர் 1:14 சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் சுகமாய் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ, என்ன கிரயம் செலுத்த வேண்டுமோ, அது முழுவதுமாக எனது சார்பில் எனக்காக பதிலாக இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார்.
அததான் இங்க சொல்ல வருகிறார். அவர் செய்து முடித்தபடினால அதை கேட்க வேண்டும். அதை கேட்கிறதுனால இருதயத்தின் படம் மாற்றப்பட வேண்டும். எதை நாம் தொடர்ந்து கேட்கிறோம், எதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம், எதை நாம் தொடர்ந்து பேசுகிறோம், அதையே நாம் தொடர்ந்து நினைக்கிறோம். எந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்காமல் கேட்காமல் அதை நினைக்க மாட்டோம். அதாவது எந்த ஒரு காரியத்தை நீங்கள் முதலில் செய்ய வேண்டுமானாலும் முதல்ல அது உங்க நினைவுல வரணும். நினைவுல வரலன்னா, if it doesn't come in your thought, it will not be an action. There is no thought, that cannot be an action at all. எந்த ஒரு காரியத்திற்கும் முதல்ல தாட்ல படம் வரும். அதற்கப்பதான் அதை செய்யறோம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவேதான் நான் சொல்றேன், நாம் எதை கேட்கிறோம், எதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த தவறான அரண்கள் எல்லாம் நீக்கப்பட வேண்டுமானால் இந்த வேத வசனத்தை பார்க்க வேண்டும், இந்த வேத வசனத்தை கேட்க வேண்டும். இந்த வேத வசனம், அதாவது இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ, தேவனுடைய பரிகாரம் என்ன, எவ்வாறு என்னை தகுதிப்படுத்தினார், தகுதி இல்லாத என்னை எவ்வாறு தகுதிப்படுத்தினார். ஏற்கனவே சொல்றாரு அங்க மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்துல சொல்லும் பொழுது, அவரிடத்தில் வந்த அனைவரையும் எல்லோரையும் சுகமாக்கினார், எல்லா வியாதியஸ்தர்களையும் சுகமாக்கினார். அதை சொல்லிட்டு ஏனென்றால் என்று சொல்லுகிறார். ஏன் ஏசாயா தீர்க்கன் சொன்னானே, அது நிறைவேறிட்டு, அவர்தாமே நம்முடைய பாடுகளையும் வியாதிகளையும் நோய்களையும், பாடுன்றது தவறான டிரான்ஸ்லேஷன், அதனாலதான் அது நம்ம வசனத்தை படிச்சுக்கணும். பாடு என்றது அவரை வியாதிக்குட்படுத்தினார். அங்க 10ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றார், 53ல அவரை பாடுபடுத்தினார்னா வியாதிக்குட்படுத்தினார். எப்படி அவரை பாவத்திற்கு உட்படுத்தினாரோ அவ்வாறு அவர் மேலே நமது வியாதியை சுமத்தி வியாதிக்குட்படுத்தினார். இங்க இருந்த வியாதிய தூக்கி அவர் மேல அப்படியே வச்சாரு, பாவத்தை வைத்த மாதிரி. அதனாலதான் அவர் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டது சுமந்தது போல வியாதியையும் ஏற்றுக்கொண்டு சுமந்தார் என்று சொல்லுகிறார். அதை தெளிவாய் நாம் பார்க்க வேண்டும், பேச வேண்டும், கேட்க வேண்டும், நினைக்க வேண்டும். வேற நினைவே இல்லைங்க. அதுதான் அற்புதத்திற்கான வழி என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை. ஈவன் அந்த விசுவாசம் நம்முடைய விசுவாசம் அல்ல. நம்முடைய விசுவாசமா இருந்தா அதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். இது இலவசமாய் கொடுக்கப்பட்ட விசுவாசம். அந்த விசுவாசத்தையும் நம்ம பேசி இருதயத்துல பார்க்கணும். என்ன பார்க்கணும்? எனக்கு தேவ விசுவாசம் இருக்கு. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராட வேண்டும் என்று அங்க யார் சொல்றா? யூதா 3ஆம் வசனத்தில் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப என்னன்னா, அந்த விசுவாசம் இருக்கு, ஆனா அதை தடை பண்றதுக்கு தான் அந்த ஐம்புலன் அறிவு வருது, ரீசனிங் மைண்ட், பகுத்தறிவு வருது, அதை தடை பண்றதுக்கு. எது இது? நாம விசுவாசிக்கும் போது தடைகள் காணப்படுகிறது. அப்ப அந்த தடையை நீக்குவதற்குத்தான் தொடர்ந்து நற்செய்தியை கேட்க வேண்டும், தொடர்ந்து நற்செய்தியை பார்க்க வேண்டும், தொடர்ந்து நற்செய்தியை பேச வேண்டும், நினைக்க வேண்டும். அது நம்மை முழுவதுமாய் ஆழ்த்தத்துவத்தை நிரப்ப வேண்டும் என அது ஆளுகை செய்ய வேண்டும். அது ஆளுகை செய்யும் இடத்தில் வரும் பொழுதுதான் நாம் அவ்வாறு வாழ முடியும். எது நம்மை நிரப்புகிறதோ அது நம்மை ஆளுகை செய்கிறது, அவ்வாறு நாம் வாழ்கிறோம். அதனாலதான் இந்த வசனம் பூரணமாய் நம்மிலே வாசமாய் இருக்க வேண்டும் என்று கொலைசியர் 3:16 சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, சுகத்தை பெறுவதற்கு நம்முடைய தகுதி என்பது ஒரு தவறான அரண், அதை தூக்கி போடணும். எங்க தகுதி இல்ல, கிறிஸ்துவானவர் என் தகுதி. அதனால எப்பொழுதும் யாருனாலும், எப்பேற்பட்ட பாவியும் ரட்சிக்கப்படுவது போல எப்பேற்பட்ட பாவியும் தகுதி இல்லாதவனும் சுகத்தை பெற முடியும். அதனாலதான் அங்க சொல்றாரு,
மத்திய 8:16-17 சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும்படி இவ்வாறு நடந்தது. அப்போ நான் சுகத்தை பெற்றது ஏசாயா தீர்க்கன் சொன்னதை இயேசு நிறைவேற்றினாரே, அதனால எனக்கு சுகம் வந்தது. அதனால நான் சுகமாக்கும் ஊழியத்தை செய்கிறேன். வேற எனக்கு தகுதியே கிடையாதுங்க. என் தகுதி அவர் செய்தது. அததான் 2 கொரிந்தியர் 3:5 சொல்றாரு. இவைகளெல்லாம் செய்கிறதற்கு எங்களிலே தகுதி இல்லை. எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப நல்லா யோசித்து பாருங்க. சுகமாக்கும் ஊழியத்தை செய்வதானாலும் சரி, வியாதியே இல்லாமல் வாழ்வதானாலும் சரி, வியாதி நீங்கி சுகத்தில் இருப்பதா இருந்தாலும் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாரு. என்ன? அந்த சிலுவையின் பரிகாரம். பதில் எல்லாம் அங்கதான் இருக்கு. வேற எங்குமே இல்ல. அத திரும்பவும் சொல்லும்போது அடுத்த இதுவும் என்ன சொல்றாரு? விசுவாச கேள்வியினாலேன்னு தான் சொல்றாருல்ல. உங்க விசுவாசம் சொல்லல. கேட்பதினால், நற்செய்தியை கேட்பதினால் வருகிற விசுவாசம். He made it very simple. நம்முடைய விசுவாசம் அல்ல அற்புதத்தை பெற்றுக்கொள்ள. நீங்க ரொம்ப அநேகர் அதை கேட்டு கேட்டு முயற்சித்து இந்த பழம் புளிக்கும், என்னால காணாமல் விசுவாசிக்க முடியல அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்றாரு, உங்க முயற்சினால விசுவாசம் அல்ல, ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை கேளுங்க. நான் சொன்னேன்ல, யூதா 1:3 எடுத்து தியானிங்க. 2 பேதுரு 1 என்ன சொல்றாரு? எங்களை போன்ற அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள். பேதுரு எவ்வாறு விசுவாசத்துல தவித்து கொண்டிருந்தான், ஆவியானவர் அவனை நிரப்பும் பொழுது அவனுடைய நிழல் பட்டே குணமானாங்க. அவன் தொட்ட எல்லாரும் சுகமானாங்கன்னு அங்க அப்போஸ்தலர் 5:12-13 நம்ம வாசிக்கிறோம். பவுலடிகளாரும் அதுதான் சொல்றாரு. அவருடைய உருமால்கள், கைக்குட்டைகள் இத பட்டதுமே சுகமானாங்களா? அன்யூஷுவல் மிரக்கல் அவர் மூலமாய் செய்யப்பட்டதுன்றாரு. ஆனா அந்த 19ஆம் அதிகாரம் பாருங்க, அப்போஸ்தலர் 19:11 அதை சொல்றாரு. அதுக்கு முன்னாடி 2 வசனங்களை பாருங்க. 2 வருஷமா சுவிசேஷத்தை இடைவிடாமல் அனுதினமும் போதித்தார். அப்போ அவ்வளவு தூரத்துக்கு அவரும் கேட்கிறாரு. இப்ப நான் பேசும்போது நான் கேட்டுக்கொண்டு தானே இருக்கேன், அவங்களும் கேட்கிறாங்க. விசுவாசம் வருது. என்ன விசுவாசம் வந்தது? மனிதனுடைய விசுவாசமா? அந்த வார்த்தையிலே தேவனுடைய விசுவாசம். தேவ வார்த்தை என்னங்க? தேவ வார்த்தை தான் தேவனுடைய விசுவாசம். என்னுடைய விசுவாசம் என்னங்க? நான் என்ன பேசுறேனோ அதுதான் என்னுடைய விசுவாசம். நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் உங்களுடைய விசுவாசம். தேவன் என்ன பேசுகிறாரோ அதுதான் அவருடைய விசுவாசம். அவருடைய விசுவாசம், அவர் செய்த கிரியைகளை நானும் செய்வேன். அவருடைய விசுவாசம், நான் வியாதியத்தின் மேல வைத்தா அவங்க சுகமாவாங்க. அது தேவனுடைய விசுவாசம். அந்த வார்த்தையை இருதயத்துல கேட்டு உள்ள போகும்போது அது ஏன் விசுவாசமா மாறுது. ஆனா இதுக்கு எல்லாம் நான் செய்ய வேண்டியது, என் அறிக்கையில மாத்தியே பேசக்கூடாது. நான் சொல்லியபடியே ஆகும்னு விசுவாசித்தா அந்த அறிக்கையில ஐயா நடக்கலையே அந்த வார்த்தை வரக்கூடாது. நான் சொன்னேன்னா நடக்கலையே அந்த வார்த்தை. ஏன் உங்க இருதயத்தை நீங்க வஞ்சிக்கிறீங்க நாங்க சொல்றாரு. யாக்கோபு 1:26 எடுத்து பாருங்க. உங்க வாயில நீங்க ஒரு கவடம் போட்டு கட்டலனா நீங்க உங்க இருதயத்தைய ஒரு நிமிஷம் ஆண்டவர் சொல்றத சொல்லிட்டு அது நடக்கலன்னு நான் சொன்னபடியே ஆகும்னு ஆண்டவர் சொன்னாரு. நான் சொன்னேன்னு சுகமானேன்னு, நான் சொன்னேன்னு அந்த பையனை பார்த்து நீ சுகமானாயின்னு, ஆகலையே அப்படின்னு மாத்தி பேசிட்டீங்கன்னா உங்க இருதயம் வஞ்சிக்கப்படுகிறது. ஏன்? இந்த இருதயம் எதை விதைக்கிறோமோ அதை தான் வெளியே கொண்டு வரும். அந்த இருதயத்துல ஒண்ணு இல்லை, அது ப்ரொடக்ஷன் சென்டர் தான். அந்த ப்ரொடக்ஷனுக்கு உள்ள சீடு விதை போகணும். இந்த நிலத்துல ஒண்ணும் இல்லை. அந்த நிலத்துல அந்த விதை போகும்போது அதை முளைக்க வைக்கும். ஆனா அது என்ன விதையோ அந்த விதை தான். அதே மாதிரிதான் இருதயமும். அந்த இருதயம் we are deceiving our heart நாங்க சொல்றாரு. எப்போ இந்த வாய்க்கு கட்டுப்பாடு இல்லாம தேவனுக்கு விரோதமா பேசிட்டோம்னா என்ன ஆயிடுதான்?
இந்த இருதயம் நினைச்சுக்குதான், ஓஹோ வியாதியா இருக்கிறது தான் இவர் விரும்புறாரு போல, எனக்கு வியாதின்னு சொன்னது அது அப்படி நினைக்குதான். என்னால சுகமாக்க முடியல, அது நடக்கலைன்னா அது நடக்காத இருக்கதான் என்னுடைய விருப்பம்னு நினைச்சுக்குது. அதனாலதான் யூ டோன்ட் டிசீவ் யுவர் ஓன் ஹார்ட்ன்றாங்க. அப்போ நம்மை நாமே நம்முடைய தவறான அறிக்கையினால நம்முடைய உண்மையான இருதய மனிதனை வாயில நம்ம சுகமாகணும்னு நினைக்கிறத பேசாம வியாதியை பேசுறனால அதை முளைக்கிறதுக்கு இருதயத்துல விதைக்கிறோம். எதை விதைக்கிறோமோ அதுதானே முளைக்கும். அதானே அந்தந்த வகையை பிறப்பிக்கின்றாரு. எங்க ஜெனிசிஸ் 1ஆம் அதிகாரத்திலேயே நம்ம அவர் சாயலில சிருஷ்டிக்கப்பட்டவங்க, நம்ம சொன்னபடியே ஆகும் தான், எந்த சந்தேகம் கிடையாது. ஏன்? நமது சாயல் அந்த சாயல், நம்ம என்ன சொல்றோமோ அது நடக்கும். ஆனா அதை இருதயத்துக்கு உள்ள பேசி நம்ம இருதயத்தை we have to train our spirit. இயேசுவானவர் தன்னுடைய ஆவியை தான் சொன்னபடி நடக்கும்படி ட்ரெயின் பண்ணி பழக்க வைத்துட்டாரு. அதேதான் எல்லா பெரிய, அது ஸ்மித் விகில்ஸ்வொர்த்தா இருந்தாலும் சரி, ஜான் ஜில்லேக்கா இருந்தாலும் சரி, பவுலடிகளார் இருந்தாலும் சரி, பேதுருவா இருந்தாலும் சரி, வேத வசனத்தை பேசி இருதயத்தை பக்குவப்படுத்தி விட்டார்கள். நான் சொன்னபடிதான் ஆகும்னு. அப்போ அவங்க இருதயத்துல சந்தேகமே இல்லை. அந்த இடத்துக்கு வர்றதற்கு தான் அறிக்கை நமக்கு உதவுகிறது. நாம் எதை அறிக்கை செய்கிறோமோ அதை விசுவாசிக்கிறோம். நான் சொன்னபடியே ஆகும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதை நான் விசுவாசித்தனா சொன்னபடியே ஆகும். மார்க் 11:23 It's a law of faith. The law works every time, same for all people in anywhere in the world. So it's a law. நான் சொன்னபடி ஆகும். நான் தேவ சாயலில் இருக்கிறவன். ஆனா என் ஆவிய அதற்கு நான் பக்குவப்படுத்தல, பழக்கல, ட்ரெயின் பண்ணல. அப்போ சந்தேகம் வருது. அதுல நான் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டேனா, அததான் சொல்றாரு கொலோசியர் 2:6 என்னவா, ரூட்டட், வேர் கொண்டு நிலைத்திருக்க சொல்லுகிறார். எதுல? வேதவசனமாகிய தேவ விசுவாசத்தை இருதயத்துல விதைத்து தண்ணீர் பாய்ச்சி அது வேர் கொண்டு நிலைத்திருக்கிற வரைக்கும் நீர் பாய்ச்சி கொண்டு, என்ன ரெண்டுமே விதைக்கிற வார்த்தையை பேசுறது தான். விதைக்கிறதும் நீர் பாய்ச்சுகிறதும் அதுதான். அப்போ அதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆனா ஒண்ணு, அந்த அறிக்கை ஒண்ணும் பண்றது இல்ல. அறிக்கை ஒண்ணும் அந்த விளைய செய்வதில்லை. விதைக்கிறது ஒண்ணும் விளைய செய்வதில்லை. அந்த விதை தான். அந்த தேவ விசுவாசம் தேவ வார்த்தையில தான் இருக்கு. தேவனுடைய விசுவாசம், நான் அவருடைய தழும்புகளால் குணமானேன். தேவனுடைய விசுவாசம், அவர் என் வியாதிகளை சுமந்து கொண்டார். அது ஏன் விசுவாசமா மாறுறதுக்கு அந்த விசுவாசம் இருக்க சரக்காகிய வார்த்தை ஏன் இருதயத்துக்குள்ள போகும்போதுதான் ஆவியானவர், அததான் இங்க கலாத்தியர் 3:5 சொல்றாரு. ஆவியானவர் எப்படியா அற்புதம் செய்யறாரு? நீ கேட்கிற வசனம் இருதயத்துக்குள்ள போயிடுச்சுன்னா அந்த விசுவாசத்தையும் அவர் உண்டு பண்ணுகிறாரு. அந்த விசுவாசத்தின் பலனாகிய வல்லமையை அவிழ்க்கிறார். அந்த வசனத்துல தான் வல்லமை இருக்கு, சக்தி அங்கதான் இருக்கு. நம்ம தான் எப்படி இருக்கோம்? ஃபுல் ஆஃப் பவர், ஃபுல் ஆஃப் க்ளோரி. ஆகவே அதை வெளியே கொண்டு வரதற்கு we are full of faith. அந்த ஃபெய்த்தை பார்க்கணும். அதனாலதான் பிலோமன் 1ஆம் அதிகாரத்துல, அங்க ஒரே அதிகாரம், இந்த 6ஆம் வசனத்துல சொல்றாரு. தமிழ்ல வித்தியாசமா இருக்கு, இங்கிலீஷ் எடுத்து படிச்சு பாருங்க. கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்ட நன்மையானவைகள். இப்பொழுது நான் சொல்றது 2 காரியத்தை மட்டும் தான் சொல்றேன். ஒரு நன்மையானது அவருடைய விசுவாசம், அடுத்த நன்மை அவருடைய சுகம். நம்முடைய பாடம் தான் விசுவாசமும் சுகமும். ஆகவே ரெண்டுமே கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு கொடுக்கப்பட்டது. மறுபடியும் பிறந்த நாள்ல கிறிஸ்து வரும் பொழுது அவருடைய ஆவியோடு நம்ம ஆவி ஒன்றாகும் பொழுது அவருக்குரியதெல்லாம் நமக்கு ஆயிடுச்சு. அவரை பற்றிய உண்மை நம்மை பற்றிய உண்மை ஆயிடுச்சு. இப்போ அவருடைய விசுவாசம் தான் நம்முடைய விசுவாசம், அவருடைய சுகம் தான் நம்முடைய சுகம். அவர் தான் நம்முடைய அடையாளம், உள்ளான மனிதனின் அடையாளம். ஆகவே அத என்ன பண்ணணுமா? அறிக்கை பண்ணா அந்த வெளிப்பாடு நாம் பெற்று அந்த விசுவாசம் உண்டாகும் சொல்றார்.
அததான் நம்ம சொல்றோம் அறிக்கைன்னு. அறிக்கை ஒண்ணும் சுகத்தை தருவதில்லை. அறிக்கை நமக்கு விசுவாசத்தை உண்டு பண்ணும். அந்த இருதய படத்தை உண்டு பண்ணுகிறது. நான் அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்கேன்னு வச்சுக்கீங்க, சுகமானேன் சுகமானேன் சுகமானேன். ஆனா என் இருதய படம் எப்படி இருக்கு? வியாதியா இருக்க வியாதியா இருக்க. ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அவன் அறிக்கை பண்ணும் பொழுது அதை உணர்ந்து இருதய படம் மாறுது பாருங்க. அதுதான் அததான் சொல்ற. இது மிக சுலபம் என்று வேதம் சொல்லுகிறது. கேட்கிறது பார்க்கிறது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கீங்க. வாட் யூ ஹியர், வாட் யூ see, that alone gives the inner picture. நம்ம என்ன பேசுறோமோ அதை தான் கேட்கிறோம், என்ன பேசுகிறோமோ அதுதான் இருதய படமாகிறது. அதனாலதான் நம்ம கன்ஃபஷனுக்கு முக்கியம். ஆனா ஹியரிங் அண்ட் சீயிங் இது ரெண்டு இருந்துச்சுன்னா அதுதான் இருதயத்துல விதைக்கிறது. அததான் அங்க மார்க் 4:25-26 சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? விதைக்கப்பட்ட விதை தானாக நீங்களும் நானும் எந்த முயற்சியும் செய்யாம அறியாத விதமாக முளை கிளம்பி பலனை தருகிறார். அதேதான் இங்குங்க. இந்த விசுவாசத்தை தரும் தேவ விசுவாசத்தை உடைய தேவ வார்த்தைய கேட்டுக்கொண்டே பார்த்து கொண்டே இருந்தோமானா அது நம்முடைய இருதய படமாகி நம்ம எந்த முயற்சியும் செய்யாம நமக்கே தெரியாத விதமாக தானாக அந்த அற்புதம் நடைபெறும். என்ன அற்புதம்? சுகம் நடைபெறும், வியாதி இல்லாத வாழ்க்கை நடைபெறும். யாருக்கு நம்ம போய் ஜெபித்தாலும் அவங்க சுகத்தை பெறுவாங்க. ஜெபம் என்று சொல்லும் பொழுது சுகம் தாரும் ஜெபிக்கிற ஜெபத்தை நான் சொல்றதே இல்லை. ஏன்னா ஏற்கனவே சுகமாக்கிட்டீரே அப்படின்னு நற்செய்தி அவர்களுக்கு சொல்லி நன்றி சொல்லுகிறாள். ஆண்டவரே சுகமாக்கிட்டீங்களேன்னு வியாதியசன் மேல் கைகளை வைக்கும் பொழுது அந்த சுகத்தை கட்டவிழ்க்கிறீர்கள். அவங்களுக்குள்ள இருக்கிற சுகத்தை, உங்களுக்கு இருக்கிற வல்லமையை அவங்களுக்குள்ள, ஜீவனை அவங்களுக்குள்ள செலுத்துறீங்க. எல்லாமே விசுவாசம். அந்த விசுவாசம் தேவனுடைய விசுவாசம் இலவசமாய் கொடுக்கப்பட்டது. இங்க வாட் ஷுட் ஐ டூ 1 2 3 4 5 இல்லவே இல்ல. எல்லாமே என்னதான்? கேள்வியினால் வருகிற விசுவாசம். கேள்வியினால் வருகிற, அததான் இங்க அழுத்தி சொல்றாரு, கேள்வியினால் வருகிற விசுவாசம். அப்ப பாருங்க, தானாக முயற்சி இல்லாமல் அறியாத விதமாக அந்த அற்புதம் நடக்க காரணம் கேட்கிறதினால் வருகிற விசுவாசம். அததான் அவர் அங்க சொல்றார். எவ்வளவு சிம்பிளா நமக்கு கொடுத்துட்டாரு. ஆனா என்ன பண்றோம்? அந்த விசுவாசத்தையே நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிட்டோம். விசுவாசம் என்பது தேவ விசுவாசத்தை வாயில் வைத்து இருதயத்துக்கு அனுப்பி அது இருதய படமாகி நம்முடைய விசுவாசமாக பேசுவதுதான் காணப்படாதவைகள் நிச்சயம், நம்பப்படுகிறவர்களின் உறுதி. அதை நம்ம தெரிந்து கொண்டோமானா கிறிஸ்தவ வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அற்புத வாழ்க்கை. என்னுடைய விசுவாசம் அல்ல, என் பலத்தினாலும் அல்ல, என் பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் கிரியையினால் அல்ல, என் விசுவாசத்தினால் அல்ல. நான் விசுவாசத்தின் ஆவியை பெற்றேனே, அந்த விசுவாசத்தின் ஆவியினாலே. அங்க கலாத்தியர் 4:6 சொல்றாரு, குமாரனின் ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, விசுவாசத்தின் ஆவி. சுவிசேஷத்துல பாக்குறோம் அதே ஆவி நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அதேதான் ரோமர் 8:16-17 சொல்வதை பார்க்கிறோம். அதேதான் பேதுரடிகளார் என்ன பவுலடிகளார் என்ன சொல்றாரு? 2 கொரிந்தியர் 4:13 நாங்கள் விசுவாசத்தின் ஆவியுடையவர்களாய் விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். கிறிஸ்துவின் ஆவி எங்களுக்குள் இருந்து பேசுகிறது. பேசுகிறது நீங்கள் அல்ல, வாழ்கிறது நீங்கள் அல்ல, நடப்பது நீங்கள் அல்ல, நீங்க அவருடைய சரீரம். எப்படி நான் இந்த சரீரத்துல வாழ்கிறேனோ, how I express myself in this body, Christ also mingle one with my spirit, express himself through this body only. He has to speak through this body. He has to lay his hand through this body. He has to heal through this body. அந்த வேத வசனம் இருதயத்தில் நிலைத்திருந்தா நான் அல்ல, கிறிஸ்துவே சுகமாக்குகிறார். என்னில்
இப்பொழுது நான் வாழ்வது கிறிஸ்துவின் விசுவாசத்தினால். கிறிஸ்துவ அவர் என்னில் வாழ்கிறார். அந்த விசுவாச வாழ்க்கையும் அவருடைய விசுவாசம். அவர் சுகமாக்குகிறார். அந்த விசுவாசமும் அவருடைய விசுவாசம். அந்த இடத்துக்கு நம்ம இருதயம் மாறி, மனம் எல்லா ஸ்ட்ராங்ஹோல்ஸ் எடுக்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் என்ன சொல்றாரு அங்க ரோமர் 12:2 என்ன சொல்றாரு, அந்த டிரான்ஸ்பர்மேஷன் உள்ளான சாயல் கிறிஸ்து இருக்கிற வண்ணமாக நாம் இருக்கிறோன்றாரு. அந்த சாயல் வெளி உலகத்தில் காணப்படும். வியாதியே இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து போகும் இடமெல்லாம் சுகமாக்குகிற அந்த கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளைக்காக உம்மை நன்றியோடும் அது சோத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க சிலுவையில் செய்த அந்த ஒரே பலியினால எங்களை நீங்க ஒரு புது சிருஷ்டியாக உருவாக்கி, நாங்க வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ, வியாதியுள்ளவர்களை குணமாக்க என்னென்ன தேவையோ அவ்வளவு ஆயத்தங்களை செய்த ஒரு புது சிருஷ்டியாக எங்களை சிருஷ்டித்திருக்கீங்க ஆண்டவரே. அதை காண்கிற கண்கள், கேட்கிற காதுகள், உணர்கிற இருதயத்தை தர நாங்கள் இரவும் பகலும் அதை தியானிக்கிற ஒரு இடத்திற்கு ஒரு விருப்பத்தையும் ஆசையும் எங்களுக்கு உண்டு பண்ண உம்மை நோக்கி பார்க்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.